லிரிக்ஸ் சைடு வந்தால் ஐ திங்க் லாஸ்ட் இயர் யூ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் ஃபார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சின்ன சின்ன கண்கள் எழுதியிருந்தீங்க. இப்போ அவரோட கடைசி படம் அதுலேயுமே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ரிலீஸ் ஆகாமல். ஸோ யூ மே நாட் இல்லை சொல்லிட்டார் இனிமேல் வரமாட்டேன்னு. இனிமேல் ஒரு விஜய் படத்துக்கு எழுத முடியாது அப்படின்றத பற்றி யோசிச்சிங்களா? நான் தெரியல, இந்த சின்ன சின்ன கண்கள் திடீர்னு நான் வெங்கட் பிரபு சார் கூட ரொம்ப நாளாக வேறு விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய கதை ரிலேட்டடாக. அதெல்லாம் இது ஒன்று வந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன். தெரியல, விஜய் சார் இப்போ அவர் ஃபுல்லாக பாலிட்டிக்ஸில் இருக்கார். 26 எலெக்ஷன் வருது. அது எப்படி மக்கள் எந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். நான் விஜய் அப்படின்ற அந்த ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகன் சின்ன வயசுலேருந்தே. யூத் படமெல்லாம் வந்தப்போ அவர் அதில் ஒரு காஸ்டியூமில் வர்றாரு. நான் அந்த காஸ்டியூம்லலாம் காலேஜுக்கெல்லாம் போவேன். ஸோ அந்த மாதிரி அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி, அவங்க ஒரு பெரிய ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கும். அவர் மறுபடியும் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம்.